கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி எல்லாருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த டபர்னிக்கல் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். குடியிருக்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இந்த கூட்டத்தினை ஜபத்தில் வழிநடக்கமுடைய சகோதரர் ராயப்பர் கரூர் நுண்ணி அன்போடு அழைக்கிறோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, ஒன்றான மெய் தெய்வமே, வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மணமக்களாக எங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து போஷிப்பித்து வழி நடத்தி வருகிற எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, உமக்கே சதா காலங்களிலும் துதிக்கன மகிமையெல்லாம் இந்த ஒரே பேரான குமாரனும் எங்கள் நேச ரசிகருமான கிறிஸ்து மூலம் நாம் ஏறெடுக்கிறோம். தந்தையுடைய குமாரனை பெற்ற விசுவாசத்தினால் அந்த அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவி இடையிலுக்கு தந்து எங்கள் குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், மீறுதல்களுக்கு நீர் மட்டாக தண்டித்தே இந்த ஒரு நாளிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். உடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்து இந்த இணையதளத்தின் மூலமாய் சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒன்று கூடி உடைய பரிசுத்தமான வார்த்தைகளை எங்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவாய் நாங்கள் தியானிக்க தேவரீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனத்தாழ்மையோடு நன்றிகள், துதிகள், சோதனைகளை நாங்கள் இருக்கிறோம். தந்தையுடைய கரங்களிலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த ஆசிரியப்பின் கூட தொடர் வேதாகம் வகுப்புக்கு கூட நன்றி செலுத்துகிறோம். தந்தையை நாங்கள் அதை தொடர்ச்சியாய் நாங்கள் தியானிக்கவும் தந்தையை அதற்குள்ள இருக்கிற ஆழமான ரகசியங்களை நாங்கள் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாங்கள் எங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள தேவரை எங்கள் கிருபை செல்லும் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த கூடுகையினுடைய ஆரம்பம் மட்டும் முடிவு மட்டும் உடைய தெய்வீக பிரசனம் எங்களோட கூட நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் இதற்கோட சித்தமாக இருக்கிறோம் அவர்களெல்லாம் அது சீக்கிரத்தில் கலந்து கொள்ள தேவை கிருபை பாராட்டுங்க. தந்தை எங்களுடைய கூடுகையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எங்களுடைய பக்தி விருத்திக்காகவும் நாம மகிமைப்பட முடியாமே தேவரை கிருபை செய்வதற்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் கண்மலையும் எங்கள் ராஜாதி ராஜாவும் எங்களுக்கு தலையாக இருந்து நித்தமும் வழிநடத்தி வருகிற கிறிஸ்து நாமத்தில் மிகவும் மனத்தாழ்மையோடு சமர்ப்பிக்கிறோம். கிருபை, இரக்கம், அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே. தேங்க்யூ பிரதர். நம்ம கடந்த வாரத்தில் பிராகாரம் டாபர்னிக்கல் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு த கேட் ஆஃப் த கோர்ட். அது செய்து கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் அன்பன் அழைக்கும். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்களோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையதளத்தின் வாயிலாக இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் இந்த ஒரு தருணத்தில் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நாமத்தினாலே தனிப்பட்ட அன்பு வாழ்த்துக்களும் மாத்திரமல்ல, இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இப்பொழுது கூட என்னோட கூட இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் இருக்காங்க. அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் தான் என் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை, அவருடைய மட்டில்லாத தயவு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் அவருடைய உன்னதமான ஒரு சத்தியம், அநேக மறைபொருள்கள் அடங்கியுள்ள இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் வேதாகமப்ப நாம் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக நம்ம ஆரம்பம் செய்திருக்கிறோம். ரொம்ப பெரிய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. இதை திரும்ப திரும்ப நம்ம ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் புதிய புதிய தகவல்கள் நமக்கு அதிக வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லணும்னா, கடந்த முறை இது கோயம்புத்தூர் சபையில இது தொடர் வகுப்பாக நம்ம எடுக்கும் பொழுது கிடைச்சிட்ட வெளிச்சத்தை காட்டிலும் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக எடுத்தோம். இப்போ எடுக்கும் பொழுது இன்னும் அதிக தகவல்கள் நமக்கு நிறைய கிடைக்குது. மறைபொருள்கள் வெளியரங்கமாகறதெல்லாம் நம்ம மனசார உணர்றோம். அதற்கு தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக 1000 துதி ஸ்தோத்திரங்கள் நம்ம ஏற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, இப்ப நம்ம என்ன ஒரு காரியத்தை நம்ம இதன் மூலமாக சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம். படிக்கிறோம், படிச்சுட்டு அதை அப்படியே கேட்டுட்டு விட்டுறாம அதை நம்முடைய மனதில் வச்சு நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது நமக்கு நிச்சயமாக அதிக சத்திய வெளிச்சங்கள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். நம்முடைய பரிசுத்தாவி நம்ம ஒவ்வொருவருக்குமே பூரணமா இருக்கிறத நம்ம உணர்ந்து அந்த பரிசுத்தாவியை பயன்படுத்தி இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம படிக்க தேவன் கிருபை செய்வாங்க. இப்போ நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், பிரகாரத்திலிருந்து ஆரம்பிச்சோம். பிரகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். பொதுவாக ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம 3 பாகங்களாக நம்ம பிரித்து நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்முடைய சகோதரர் குறிப்பிட்டு சொல்றது கூட 3 பாகங்களாக எது சொல்றாரு அப்படின்னா, பாளையம் ஒரு செட் ஆஃப் பகுதி, கேம்ப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது பிரகாரம், கோர்ட், இந்த பிரகாரத்தினுடைய காரியங்கள். அடுத்தது ஆசரிப்பு கூடாரம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 3 பகுதிகள் எதை அடையாளப்படுத்துது நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாளையம் அப்படின்னு சொன்னா அது பாவ நிலைமையை அடையாளப்படுத்துது.
பாவ நிலைமையை அடையாளப்படுத்துது. பாவத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும், அபூர்ணத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் எப்படி நம்ம தேவனிடத்துல நெருங்கி செல்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம தேவன் எங்க வாசம் பண்றாரு அப்படின்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அப்படிங்கிறது நம்ம ஒரு அடையாளமா பார்க்கணும். இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய தேவனிடத்துல நம்ம நெருங்கி போகணும்னா, இப்போ நம்ம பாளையம் கூட இல்லை, பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறோம். சரிங்களா? இப்ப பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கூடியவர்களை தேவன் எப்படியாக இங்க உள்ள அவருடைய சன்னிதானத்தை நோக்கி வர வைக்கிறார் அப்படின்னா, இந்த பிரகாரத்தின் வழியாக நம்ம போறதை நம்ம பார்க்கணும். அப்ப முதலாவது நம்ம எங்கதான் எங்க சேரணும் அப்படின்னு சொன்னா பிரகாரத்துல சேர வேண்டியது வருது. அப்ப பிரகாரத்துல சேரும் பொழுது தேவன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாவிகளை அவர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா தன்னிடத்துல அவர் எப்பொழுதுமே சேர்த்துக் கொள்றது இல்லை. அது காரணம் என்னன்னா தேவன் நீதி, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அது மாத்திரமல்ல, பாவிகள் எப்பொழுதுமே அந்த பாவத்துல இருக்கிறதுனால பாவம் அது தேவனுக்கும் அவர் பரிசுத்தமா இருக்கிறார். ஆனா அநேக இடங்கள்ல அப்போஸ்தலர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்றேன்னா அவர் பரிசுத்தமா இருக்கிறார். யாரு? தேவன். அப்போ நாமளும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்போ பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பரிசுத்தமுள்ள இன்னொருவரே அங்க என்ன பண்ண முடியும்? போய் தரிசிக்க முடியும். அப்ப தேவனை தரிசிக்கணும்னா நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அநேக இடங்கள்ல நம்ம இதை குறித்து படிச்சுக்கணும். அப்போ தேவன் பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துறார் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தமாகக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கு. அந்த பரிசுத்தமாகதின் ப்ராசஸ்ல முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நீதிமானாக்கப்படுறதாக நம்ம பார்க்கிறோம். யார் ஒருவர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கதான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். யார் ஒருவர் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கதான் தேவனை தரிசிக்க முடியும். அப்போ இங்க என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இந்த நீதிமானாக்கப்படக்கூடிய நிலைமை எங்க நம்ம அடையிறோம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் எப்ப நம்ம பிரகாரத்துல என்ட்ராகிறோமோ அப்போ நம்ம நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில நம்ம அடையிறோம். ஜஸ்டிஃபைடு கண்டிஷன். நம்ம நீதிமான் ஆயிட்டோமா அப்படின்னு சொன்னா தேவன் நம்மளை நீதிமானா பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி நீதிமானாக பார்க்கிறார் அப்படின்னா, நீதிமானாக விசுவாசத்தினால் நம்மளை நீதிமானாக போட்டுறார். என்ன விசுவாசம் அப்படிங்கும்போது நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நாம் விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நாம பாவி அப்படிங்கறது உணர்றோம். எப்ப நம்ம பாவின்ற உணர ஆரம்பிச்சோமோ அப்பவே தேவனுடைய பார்வையில நம்ம நீதிமானாக அவரை நம்மளை கன்சிடர் பண்றார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிறிஸ்து மூலமாக உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு நம்முடைய ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த கிறிஸ்தவர்களுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். உலகத்துல நீங்க எந்த நாடுகள்ல எவ்வளவு பெரிய ஒரு கிறிஸ்துவ பின்னணியில இருந்தா கூட இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய தெய்வீகத்திற்கு தேவனோட நெருங்கி போறதுக்கு யாருக்குமே இல்லாத வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா வேதமானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பிரகாரத்துக்குள்ள என்ட்ராகிறதுக்கான ஒரு பாத்திரவான்களாக இருக்கிறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, அப்படியாக நம்ம எல்லாருமே பிரகாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாலும் நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பார்சியலி ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் தான் சொல்றாங்க. அது ஒரு டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் கூட சொல்லலாம். அதான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை தேவன் நம்மளை நீதிமானா அழைச்சிருக்கிறார், நீதிமானாக அவருடைய பார்வையில் நம்ம நீதிமானாக இருக்கிறோம். நம்ம எந்த ஒரு கிரியை செய்யாமலே தேவன் நம்மளை நீதிமானாக கன்சிடர் பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த நிலையை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அந்த காரியத்துல முதலாவது இருக்கிறது என்னன்னா நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாசத்துல நம்ம நிலைச்சிருக்கிறது. ஒருவேளை நம்ம அந்த விசுவாசத்துல இருந்து நம்ம நிலைச்சில்லாம அந்த விசுவாசத்துல இருந்து நம்ம கொஞ்சம் வழி விலகிறோம், இல்லை ஏதாவது தொய்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்க நாம என்ன ஆக போறோம் அப்படின்னா இந்த நீதிமான் நிலைமையிலிருந்து திரும்ப நம்ம என்ன ஆகிறோம்னா தேவன் எப்படி நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த வாய்ப்பை நம்ம இழக்கிறோம். அதாவது உள்ள போற வாய்ப்பவே நம்ம திரும்ப அந்த பிரகாரத்துல இருந்தே நம்ம வெளியேறப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது கூட நம்ம இதற்கு அருமையான உதாரணத்தை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். தேவனுடைய சிருஷ்டிப்புல அருமையான ஒரு இந்த பட்டாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு உயிரினம். அந்த உயிரினம் எதை அடையாளப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பட்டாம்பூச்சியுடைய சுழற்சி தான் ஒரு புது சிருஷ்டியினுடைய சுழற்சியாக நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் எப்படியாக அங்க உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது
அது பிறக்கும் பொழுதே பட்டாம்பூச்சியாக பிறக்கிறது இல்லை, அருவருப்பான புழுவாக அது பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த புழு அது புழுவாகவே பிறந்து புழுவாகவே மரிச்சு போறதில்ல, தன்னுடைய தந்தையை போல தன்னுடைய தாயை போல அது மாறுறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது செயல்படுத்த தன்னை ஒப்பு கொடுக்குது. அந்த மறுபுருவம் ஆகிறதுக்கு ஒரு உருவத்திலிருந்து வேற உருவத்திற்கு மாறுறதுக்கு அது மெனக்கெட்டு தன்னுடைய ஜீவனை என்ன பண்றதுன்னா அங்க வந்து கொடுத்து வேற ஒரு உருவத்துக்கு மாறுறதுக்கு, அதாவது தன்னுடைய அப்பாவுடைய சாயலை பெற்றுக்கொள்றதுக்கு அது அங்க போராடுறத நம்ம பார்க்கிறோம். அது பட்டாம்பூச்சியுடைய வாழ்க்கை சுழற்சியில் இருக்கு. இப்போ ஒரு பட்டாம்பூச்சி ஒரு முட்டையை மாத்திரம் தான் வைக்குது. அந்த முட்டை ஒரு புழுவாக வெளிவருது. அந்த புழுவாவே இல்லாம அது அதிக உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதிக உணவு, அதுக்கு கண் பார்வை சரியா இருக்காது, அதனுடைய அதுக்கு வலித்து இருக்காது, அதுக்கு ஆபத்துக்கள் நிறைய இருக்கும். காடுகள்ல மரங்கள்ல ஏதாவது ஒரு பறவைகள் வந்தா கூட அதை கொத்தி சாப்பிட்டுரும். ஒரு காக்கா, குருவி, சிட்டு, ஏதாவது. அது போக வேற பாம்பு, பூரா, எல்லா உயிரினமும் ரசிச்சு சாப்பிட்டுரும் இந்த புழுவை. அப்படியாக எல்லாரும் அதை எந்த பக்கம் திரும்பினாலும் அதுக்கு ஆபத்து இருக்கு. அப்படியே சுத்தி இருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் கடந்து அது இருக்கக்கூடிய குறுகிய வாழ்நாள்ல அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லா சாப்பிட்டு ஒரு பாதுகாப்புக்குள்ள வந்துடுறத நம்ம பார்க்கணும். அப்படியாக அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த ஒரு அதை சுத்தி ஒரு லேயர், அது ஒரு அருமையான ஒரு ஓடு உருவாகுது. அந்த ஓட்டுக்குள்ள அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அப்படி அந்த ஓட்டுக்குள்ள இருக்கிற காலப்பகுதியை தான் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது தன்னை மெனக்கெட்டு அங்க பண்ணக்கூடிய காரியத்துல ஒருவேளை அந்த ஓடு உருவாகல, இல்ல ஓடு ஓடு உருவாகியும் உள்ள இருந்தும் அது சரியான போஸ்டாக் எடுத்துக்கொள்ளல, அதுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபுட் அது கிடைக்கல அப்படின்னா அது பட்டாம்பூச்சியா மாறாம செத்துடும். நீங்க அநேக இடங்கள்ல நீங்க செடிகளை பார்த்துருக்கலாம், காஞ்சு போன ஓடு இருக்கும். அதெல்லாமே ஏதோ ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறுறதுக்கு முயற்சி செஞ்சு தோர்த்து போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால ஜெயம் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின் போது அதனுடைய தொய்வு எங்க இருக்கு அப்படின்னா அது இன்டேக்ல இருக்கு. அதாவது சாப்பிடாம சரியா சாப்பிடாம இருக்கு. அப்படியாக நமக்கு சாப்பாடா இருக்கிறது சத்தியம் தான். நாம் சத்தியத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லாம இருக்கிறோம், ஊழியம் செய்யறதுக்கு வாஞ்சை இல்லாம இருக்கிறோம். இதெல்லாமே இதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறுறதுக்கு தடையா இருக்கும். நாம புழுவா இருக்கிறோம், பட்டாம்பூச்சியா மாறணும். அப்படியாக இந்த ஒரு உதாரணத்தை இங்க ஆசிரியப்பு கூடாரத்துல வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம பிரகாரத்துக்குள்ள வந்துட்டோம். எப்ப நம்ம பேசிக் கிளாஸ் கேட்க ஆரம்பிச்சோமோ, அடிப்படை வேத வகுப்புகள் கேட்க ஆரம்பிச்சோமோ, அப்பவே நம்ம பிரகாரத்துக்கு வந்துட்டோம். ஆனால் அடிப்படை சத்தியம் கேட்டுட்டு இருக்கும்போது பாருங்க, நம்மளோட கேட்கும்போது முதல் வகுப்புல 100 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு 20 வகுப்பு போகும்போது 10-20 பேர் தான் இருப்பாங்க. கடைசியில உடன்படிக்கை செய்யும்போது நம்ம கூட சொற்ப ஜனங்கள் தான் இருப்பாங்க, வெகு சிலர் தான் இருப்பாங்க. அப்ப இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அந்த சத்தியத்துல நிலைச்சு நிக்காம வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒருவேளை நிலைச்சு நிக்கிறோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அந்த விசுவாசத்துல இருந்து வழி விலகக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் நம்ம பார்த்தோம் கடந்த வாரங்கள்ல. அந்த அந்த தூண், பில்லர், அந்த போஸ்ட் எப்படி நின்றுச்சு அப்படின்னா ஒரு 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 ஃபுட்டு இருக்கும். அந்த அதாவது எப்படி கரெக்டாக சொன்னா ஒரு ஒரு குழி போல அந்த காப்பர்ல செய்யப்பட்டிருக்கும். அதுல நிறுத்தியிருப்பாங்க. 2 பக்கம் ரோப் வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க சில்வர் ஹூக்ல. பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, அது சரியான அளவீடுகள்ல எவ்வளவு இறுக்கம் கொடுக்கப்படுதோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த போஸ்ட் ஸ்ட்ராங் நேரம் நிற்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நிலைச்சு நிற்கும் பொழுது, அந்த விசுவாசத்தில் நிலைச்சு இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா அந்த நீதிமான நிலையை கடந்து அடுத்த பரிசுத்தவான் நிலைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது கடந்த வாரம் நம்ம பார்த்த பாடத்துடைய ஒரு சுருக்கம். இந்த வாரம் இந்த பிரகாரத்தினுடைய சுத்தி காரியங்களை பார்த்தோம். இந்த வாரம் அந்த பிரகாரத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. பிரகாரத்துக்கு மாத்திரம் இல்ல, பிரகாரத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிரகாரத்துக்கு மாத்திரம் இல்ல, இந்த ஒட்டுமொத்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் 3 வாசல் இருக்கிறத பார்க்க. 3 வாசல்ல ஒரே இடத்துல 3 கேட் அப்படின்னு சொல்லுங்க. பிரகாரத்துல ஒரு இருக்கும். அந்த திரையை கடந்து உள்ள போயிட்டோம் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம், அதாவது உள்ள போனா நமக்கு தெரியும். அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க என்ன இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பலிபீடம் இருக்கும், அப்புறம் தண்ணீர் தொட்டி இருக்கும், அப்புறம் பரிசுத்தலத்துக்கு அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அது ஒரு வாசல், அதை திறந்துட்டு போறீங்க. அப்புறம் அதுக்குள்ள போனா மகாபரிசுத்தலம், அதுக்கு ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அப்போ 3 வாசல் இருக்கிறத கூட பார்க்கறோம். அதுல முதல்ல இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ்.
பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு வாசலும் ஒரே மாதிரியான அதாவது வண்ணங்கள்ல கலர்ஸ், ஒரே மாதிரியான மெட்டீரியல்ஸ் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கும் மூணுமே. அதே பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை நீங்க அங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க அந்த துணி மாத்திரம், அந்த கிளாத் இருக்குல்ல, ஸ்கிரீன் கிளாத், அது மாத்திரம் வந்து ஒரே மாதிரியே அங்க செய்யப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், நமக்கு தெரியும். இதுல வந்து ஒரு பிரகாரத்தில் நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த என்ட்ர மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ரைட் சைடு, உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது நார்த். இது பாருங்க, இப்போ உங்களுக்கு அந்த மார்க்கிங் கூட தெரியும் நினைக்கிறேன். இது வடக்கு பகுதி. நீங்க உள்ள நுழையிறதுக்கும் கிழக்குல இருந்து உள்ள நுழைவீங்க. ரைட் சைடு உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது வடக்கு பகுதி, லெஃப்ட் சைடு இருக்கிறது தெற்கு பகுதி, நேரா போனா மேற்கு, நீங்க வர்றது கிழக்குல இருந்து வருவீங்க. சரிங்களா? அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு வடக்கு பகுதியில நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 20 போஸ்ட், அதாவது மொத்தம் 100 முழத்திற்கு நீளத்துல அந்த நமக்கு அந்த தொங்கு திரைகள் இருக்கும். அதாவது சுத்தி காம்பவுண்ட் மாதிரி 20 தூண்கள், 20 பில்லர்ஸ் அங்க நிர்மாணம் செஞ்சு அந்த அந்த அதை இறுக்கி கட்டப்பட்டு என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இடது பக்கமும் லெஃப்ட் சைடும் சவுத் சைடு 100 முழம் அதே நீளம், அங்கேயும் உங்களுக்கு 20 போஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பின்பக்கம், அதாவது மேற்கு பகுதியில 10 போஸ்ட் இருக்கு, 50 முழம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இங்கேயும் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது கிழக்கு பக்கமும் நமக்கு ஒரு 10 முழம், அதாவது 50 முழம் 10 போஸ்ட் இருக்கிறது நம்ம. சரிங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம எதை குறித்து தான் பார்க்கறோம்னா இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வகுப்பே இன்னைக்கு என்ட்ரன்ஸ் தான். சரி, இப்ப இதுக்கான வசன பகுதியை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க சகோதரி. யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 13. சூரியன் உதிக்கின்ற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இதான் இப்ப இது நம்ம ஒரு சார்ட் வச்சிருக்கிறோம். இந்த சார்ட்டோடைய நீங்க பகுதி பாருங்க. இது வந்து எதோட டயக்ராம் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய டயக்ராம். இப்போ சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கம் அப்படி சொல்லு, அதாவது கிழக்கு பக்கம். இந்த கிழக்கு பக்கத்துல 50 முழம் அகலம் இருக்கணும், 50 முழம் அகலம் இருக்க வேண்டும். அப்ப நீங்க ஆசரிப்பு கூடாரம் எப்பொழுதுமே கிழக்குல இருந்து மேற்கு, அது கிழக்கு வாசல் மாதிரி இருக்கும். சரிங்களா? கிழக்குல இருந்து நீங்க மேற்கு நோக்கி போற மாதிரி இருக்கும். காரணம் இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிழக்குல இருந்து மேற்கு அடிக்கும்போது கிழக்கு அது கீழ், அதான் நமக்கு அடையாளம். கீழே அப்படின்னா கீழே இருக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம், மரண நிலைமையில் இருக்கிறோம். மேல அப்படின்னா அது ஜீவன் பெற்றுக்கொள்ற நிலைமை. அப்ப மேல் திசை அப்படிங்கிறது வந்து மேல, கீழ் திசை கீழே. அப்போ பாவ நிலைமையிலிருந்து ஒரு பரிசுத்த நிலையை அடையிறதுக்கு அதுக்கு அடையாளமா தான் இது வந்து கிழக்கு நோக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கீழிருந்து மேல அப்படின்னு போறோம். கீழ் திசையில இருந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி, அதாவது ஈஸ்ட் அப்படிங்கிறது அது வந்து என்னன்னா பாவ நிலையை அடையாளப்படுத்துது. பாவ நிலையிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பரிசுத்த நிலையை அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அது 50 முழம் இருக்கு. அப்ப 50 முழம் அப்படிங்கும் போது கேட் மாத்திரம், என்ட்ரன்ஸ் மாத்திரம் 50 முழம் இல்ல, ஒட்டுமொத்தமாக அந்த அங்க நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 10 பில்லர்ஸும் சேர்த்து அளவு, அதோட மொத்த அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு அது 50 முழம் அப்படி கொடுக்கப்படுது. அதாவது 50 முழம்னா நமக்கு தெரியும் அது 50 கியூபிட் அப்படிங்கும் போது அதை நீங்க ஃபீட்ல கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 75 ஃபீட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, தொடர்ச்சியாக அடுத்த வசனம் வாசிக்கலாம். சகோதரி வாசிங்க. யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 14-15 வசனம். 14ஆம் வசனம். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். ஓகே, இங்க நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன விளங்கி கொள்ளணும் அப்படின்னா 15 முழம் சொல்றாங்க இல்லையா, அந்த 50 முழத்துல கேட், மெயின் என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு, கேட் போக ரைட் சைடு, ஓகேங்களா, அந்த மெயின் கேட்டுடைய ரைட் சைடு 3 தூண்கள் இருக்கு, லெஃப்ட் சைடு 3 தூண்கள் இருக்கு அப்படின்னு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. அதாவது 15 முழம், மொத்தம் 50 முழம். நல்லா கவனிங்க, 50 முழம். 50 முழத்துல வலது பக்கம் ரைட் சைடு 15 முழம்,
லெஃப்ட் சைடு 15 முழம். அப்போ 30 முழம் அங்க வந்து என்ன அந்த சுத்தி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கிளாத் ஒயிட் கிளாத்ல நார்மல் பிரகாரத்துல வந்துடும். கேட் மாத்திரம் என்னவா இருக்குன்னா 20 முழத்திற்கு அங்க கேட் இருக்கிறத நம்ம அடுத்த வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க சகோதரி. 16வது வசனம். 16ஆம் வசனம். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். ஓகே, இப்ப நீங்க எல்லாரும் நல்லா கவனிக்கணும். தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கவனத்தை சிதற விடாம நீங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. ஸ்கிரீன் பார்க்கணும். பாருங்க, இந்த வசனங்கள்ல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கேட் இருக்கு. அந்த கேட் பிரகாரத்தோட கேட் வந்து 20 முழம். நம்ம இங்க பாக்குறோம் 20 முழம் நீளம் அப்படின்னு. அப்போ அந்த கேட்டுடைய ரைட் சைடு 15 முழம், லெஃப்ட் சைடு 15 முழம். அப்ப 15, 20, 15 மொத்தம் 50 முழம். வசனத்தை சொல்லப்பட்டது 50 முழம் அப்படி சொல்லப்பட்டாச்சு. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 20 முழம் கேட்டு இங்க ஒரு 3 கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 கலர், அதாவது இளம் நீலம், அப்புறம் ரத்தாம்பரம், அப்புறம் சிவப்பு. இங்கிலீஷ்ல நமக்கு தெரியும். அங்க ப்ளூ, அப்புறம் பர்பிள், அப்புறம் ஸ்கார்லட் அப்படிங்கிற ஒரு 3 கலர் வச்சு அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க கேட் செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ அதை அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, 4 தூண்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 4 தூண்களுக்கும் 4 பாதங்கள். அப்ப எத்தனை தூண் இருக்கும் அத்தனை பாதங்கள் இருக்கு. அதுல எந்த மாற்றமே இல்லை. அந்த தூண் நிக்கணும் இல்லையா? அந்த பில்லர் நிக்கிறது எதுல நிற்கும்? அந்த பில்லர் நிக்கிறது சாக்கெட்ல நிற்கும். அந்த சாக்கெட்டுக்கு அதுக்கு பேர் தான் பாதம் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ் சாக்கெட். அந்த சாக்கெட் எப்படி இருக்கும்? ஒரு 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 குழி மாதிரி இருக்கும். அந்த அதை வச்சிருப்பாங்க. அந்த குழியில அந்த போஸ்ட் அப்படின்னு நிறுத்திருப்பாங்க. சரிங்களா? சரி. ஆனா இப்போ நான் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா, இந்த தமிழ் வார்த்தைகள்ல வசனங்கள்ல ஒரு சில மொழிபெயர்ப்பு மிஸ்டேக்ஸ் இங்க பண்ணியிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 தூண்கள். அங்க கண்டிப்பாக 4 தூண் வராது. அங்க 5 தூண் வரும். ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதி அது ஒரு திரை அப்படிங்கிறத வச்சாலும், அடுத்தது இன்னொரு தூணுக்கு இருக்கிறது இருக்கு. அப்போ அங்க வந்து நமக்கு 4 திரை இருக்கணும். 4 திரையை நிக்கணும்னா அங்க 5 தூண் இருக்கணும். அப்போ அப்படியே நம்ம வந்து இதை நீங்க லைவா அங்க வந்து வச்சு செஞ்சு பார்க்கும்போது அங்க என்னதான் இருக்கணும்னா 5 வந்தா தான் சரியா இருக்கும். எப்படி இங்க 4 போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 4 4 அப்படின்னு போட்டிருக்காங்களே, 4 பில்லர்ஸ் அப்படின்றது வந்து அது ஒரு தவறான ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த 4க்கும் 5க்கும் சில இடங்கள்ல பெரிய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கிறது நம்ம கவனிக்கலாம். பழைய ஏற்பாடு அந்த எழுதப்பட்ட மொழி, எழுதப்பட்ட லாங்குவேஜ், அது ஹீப்ரூ லாங்குவேஜ்ல அது எழுதப்பட்டது. ஹீப்ரூ மொழியில, ஹீப்ரூ பாஷையில இந்த எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஹீப்ரூ பாஷையில இருக்கக்கூடிய 4 மற்றும் 5 அதனுடைய எழுத்து வரி வடிவத்தை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். இப்ப நீங்க எல்லாரும் நல்லா கவனிங்க அன்பான சகோதரர்களே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படிங்கிற அந்த நம்மளுடைய எல்லாரும் அறிந்த அந்த எண் நம்ம போட்டிருக்கோம், நம்பர்ஸ் போட்டிருக்கோம். அந்த நம்பர்ஸ்க்கு அதனுடைய வடிவத்தை அந்த 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 பிக்சர்ஸ் நீங்க பாருங்க. ஹீப்ரூல இது ஆல்பா, இது பீட்டா, அப்படியே ஒவ்வொன்றா வருது. 4th இருக்கிறதுக்கு பேர் வந்து அதை வந்து பாருங்க, ஒரு நம்ம தமிழ்ல நம்ம இதுல சொல்லணும்னா ஒரு 7 அப்படின்ற மாதிரி இருக்கும். 5 அதே மாதிரி 7 இருக்கும். ஒரு சின்ன ஒரு டாட் இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. நான் பேசிட்டு இருக்கிறது இந்த 4 மற்றும் 5 இந்த 2 காரியம் மட்டும் தான் பார்க்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 and 5ல என்ன இருக்குன்னா, 2 எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும், சின்ன வித்தியாசமா தான் இருக்கும். நீங்க நல்லா உன்னிப்பா கவனிங்க. பாருங்க, நம்ம வந்து கணக்கு அப்படின்னு நம்ம எழுதுறோம் வச்சுக்கோங்க தமிழ்ல. கா, நா, இக்கு. அந்த காக்கு மேல ஒரு புள்ளி வச்சோம்னா இக் ஆயிடும். ஓகேங்களா? தமிழ் சகோதரருக்கு இது புரியும் நினைக்கிறேன். மற்ற சகோதரிகள் தயவா என்னை மன்னிச்சிடணும். நான் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போலதான் இங்கேயும் இங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஹீப்ரூல அந்த லெட்டர்ஸ்னுடைய அமைப்பை பாருங்க. அதுல ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். 5க்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சின்ன டாட் மட்டும் இருக்கும். அது டிரான்ஸ்லேட் பண்றவங்க இல்ல அடுத்த பிரதிக்கு மாத்துறவங்க சில மிஸ்டேக்ஸ் பண்றதுனால இதை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அது 4ஆ இல்ல 5ஆ அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதில்ல.
அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் கூட சில இடங்கள்ல, அநேக இடங்கள்ல, இன்னும் சில இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க சந்திச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். முக்கியமா காலக்கணக்கு நம்ம பாடத்திலே கூட நம்ம பார்த்தோம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்கேயும் இதே பிரச்சனை அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சகோதரர் இதை குறித்து ஒரு அருமையான ஒரு தெளிவு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 4க்கும் 5க்கும் இருக்கக்கூடிய 4 and 5க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். சில இடத்துல அது நமக்கு தோல் சுருள் இருந்து அடுத்து வேற பேப்பருக்கு வரும்போது சரி, இல்ல பழைய மேன்ஸ்கிரிப்ட் எல்லாம் என்னன்னா அது அழிஞ்சிடுது, இல்ல அந்த இடத்துல நுணுங்கிருச்சுன்னா கூட அந்த இடம் அழிஞ்சிரும் இல்ல உடஞ்சிரும். ஏதோ சம்வாட் என்ன ஆகுதுன்னா அங்க மிஸ் ஆகும்போது அது 4ஆ 5ஆ அப்படின்னு நமக்கு தெரியாம அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுல இப்படி சில மிஸ்டேக்ஸ் நடக்கிறது கூட அவங்க பார்க்கணும். இப்ப பாருங்க, இது எப்படி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம அதனுடைய அமைப்பை நம்ம பார்க்குறோம். அந்த நம்ம பிளஸ் கவுண்ட்க்கு போயிடுவோம். இப்போ எல்லாரும் நல்லா ஸ்கிரீன் கவனிங்க. இப்போ இது கிழக்கு பகுதி வச்சுக்கோங்க. அதாவது பிரகாரத்தினுடைய வாசல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 50 முழம் 50 முழத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 10 அந்த பில்லர்ஸ் மாத்திரம் நம்ம கணக்கிட்டு வச்சோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கேட் இங்க ஒரு 3 விட்டுருவோம், இங்க ஒரு 3 விட்டுருவோம், நடுவில் இருக்கிற 4 மாத்திரம் வச்சு பண்ணோம்னா ஆக்சுவலா 4 பில்லர் இருக்கும். ஆனா அந்த திரைகள் 4 இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. 1 2 3 இதுதான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா இது இப்படி இல்லை. அங்க எப்படி இருக்குன்னா இங்க 10 தான் இருந்திருக்கு, 10 தான் இருந்திருக்கு. ஆனா வலது நமக்கு பிரகாரத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீல வாக்குல இருக்கு இல்லைங்களா, அங்க 20 தூண். அந்த 20 தூண்ல 20 முதல் தூண் இங்கிருந்து ஆரம்பிக்கும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு 20 வரைக்கும் போகும். ஓகேங்களா? அதே மாதிரி தெற்கு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அதாவது மேல அங்க 50 இருக்கும் இல்லையா, 50 முழம். அந்த 50 முழத்துல அங்க ஒரு 10 பில்லர் இருக்கும். அதனுடைய மூலையில இருந்து அங்க இருந்து 1 ஆரம்பிச்சு அப்படியே வரும். எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இதே மாதிரி அங்கிருந்து வரும்போது கரெக்டா 17 18 அங்க பாருங்க 17 18 19 20ல முடியும். அப்ப இந்த கார்னர் ரொம்ப முக்கியம். இங்க லெஃப்ட் சைடு கார்னர்ல 1ல ஸ்டார்ட் ஆகுது, இங்க இதுக்கு 1ல ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அங்க உங்களுக்கு 1ல ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி இங்க 1ல ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு கார்னரும் உங்களுக்கு கரெக்டா நீங்க இப்படி ஒரு ஆர்டர்ல நீங்க போகும்போது இங்க இருந்து இப்படி போயிட்டு இருக்கிறோம். கரெக்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே 1ல ஸ்டார்ட் ஆகும், இங்க 10 முடிச்சோன்னே அப்புறம் 1 ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் 20 வரைக்கும் வரும், அப்புறம் 1 ஸ்டார்ட் ஆகும், அப்படியே 10 போகும், அப்புறம் 1 ஸ்டார்ட் ஆகும், அப்படியே 20 முடியும். ஒரு சுத்து அப்படியே கரெக்டா வரும்போது உங்களுக்கு மொத்தம் 60 பில்லர் தான், 60 போஸ்ட் தான் இருக்கணும், 60 போஸ்ட் தான் இருக்கும். அந்த 60 போஸ்டும் தாங்கி இருக்கிற 60 சாக்கெட் இருக்குன்னா 60 சாக்கெட் தான் இருக்கும். அது பாதம். ஓகேங்களா? அதுல எந்த மாற்றமே இல்லை. ஓகேங்களா? அன்பான சகோதரர்களே, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க 3 முழம் கொடுக்கப்பட்டிருக்கும். 1 2 3. அதே மாதிரி 1 2 3 3 முழங்கிற 3 பில்லர், அதாவது 3 ஸ்கிரீன் சேர்ந்து அந்த 4 பகுதி 4 பில்லர் எடுத்துக்கும். 1 2 3 4. அந்த 4 பில்லர்ல நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டா கேட்டுக்கு முதல்ல எடுத்துருவோம். கேட்டுக்கு எடுக்கும்போது கரெக்டா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 1 2 3 4 5 பில்லர்னு கணக்கு பார்த்தோம்னா 5 பில்லர் இருக்கும். நீங்க ஸ்கிரீன் கணக்கு பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். 1 2 3 4. இங்கிருந்து வர்றது உங்களுக்கு பிரகாரத்தினுடைய அந்த ஒயிட் ஸ்கிரீன் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஒயிட் ஸ்கிரீன் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கிருந்து வர்றது ஒயிட் ஸ்கிரீன். அதே மாதிரி இங்கிருந்து உங்களுக்கு போறது ஒயிட் ஸ்கிரீன் இருக்கும். இப்போ இந்த பகுதி மாத்திரம் தான் உங்களுக்கு என்னன்னா என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஒரு பிக்சர்ல காட்டுறேன். இந்த பிக்சர்ல உங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொள்ற மாதிரி ஈஸியா எளிமையா இருக்கும். பாருங்க, இப்போ எல்லாருமே இந்த ஸ்கிரீன் கவனிங்க. இது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு மெயின், அந்த பிரகாரத்தினுடைய மெயின் என்ட்ரன்ஸ். அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் சொன்னோம்னா அதாவது முதல் நுழை வாயில். ஓகேங்களா? அதுக்கு கரெக்டா 5 போஸ்ட். இப்போ நான் நம்பர் பண்ணியிருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போஸ்ட் பில்லர். சரிங்களா? 1 2 3 4 5. கரெக்டா இது கேட்டுக்கு யூஸ் பண்றது பில்லர் அப்படின்னு பார்த்தோம்னா 5. அப்போ ஸ்கிரீன் கணக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஸ்கிரீன் இருக்கு, இதுக்கு ஒரு கேப்பு,
இதுக்கு ஒரு கேப்பு, இதுக்கு ஒரு கேப்பு, இதுக்கு ஒரு gap. சரிங்களா? அப்ப பகுதி 1, 2, 3, 4. இதை நம்ம 4 அப்படிங்கிறத நம்ம வந்து தாராளமா எடுக்கலாம். 4 தான் அங்க இருக்கு. ஆனா பில்லர் அப்படிங்கும்போது அங்க 5 பில்லர் வரும்போது பார்க்கணும். இந்த 5வது பில்லர் அடுத்து ஒயிட் ஸ்கிரீன் போறக்கூடிய சுத்து பிரகாரத்துக்கு அது வந்து ஒரு ஆரம்பமாக கொண்டு இருக்கும். அதே போல இங்க இந்த 1வது பில்லர் இங்கிருந்து போகக்கூடிய ஒயிட் அதாவது வெள்ளை நிறத்தில் போகக்கூடிய திரை இருக்கு. அதனுடைய சுத்து அங்க இங்கிருந்து ஆரம்பிக்கும். அதுக்கும் நம்ம இந்த இது ஒரு ஆரம்பமா இருக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்க புரியலனா கூட திரும்ப கூட நீங்க கேளுங்க, நான் இதை குறித்து நான் சொல்றேன். ஆக்சுவலா தமிழ் பைபிள்ல மாத்திரம் தான் இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது தமிழ் பைபிள் மாத்திரம் இல்ல, டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இருக்கு. இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு 4 தான் இருக்கும். ஆனா அது டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க 5 அப்படிங்கிறத கரெக்ட். சரிங்களா? இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, நீங்க எங்க இது 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, கரெக்டா அதே மாதிரி 450 வருஷம் 550 வருஷம் அப்படின்ற ஒரு குழப்பம் அங்க இருக்கிறது கூட நம்ம பார்க்கணும். அங்கேயும் 4 400 500 அப்படிங்கிற அந்த 4 5ங்கிற வார்த்தை அங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பார்க்கிறோம். அன்பான சகோதரர்கள், இதை குறிச்ச தெளிவு நம்முடைய மூத்த சகோதரர் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. 2வது வால்யூம்ல இருக்கு. அது இங்கிலீஷ்ல பேஜ் நம்பர் 53 இருக்கு. தமிழ் பேஜ் நம்பர் எனக்கு அது சரியா எனக்கு தெரியல. நீங்க நம்ம நோட் பண்ணி கூட நான் உங்களுக்கு சொல்றேன். சகோதரர் இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரீபிரிண்ட்ஸ்ல கூட அநேக இடங்கள்ல இது குறித்து சகோதரர் பதிவு கொடுத்துருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, தேங்க்யூ. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம், இதனுடைய அமைப்பு அளவை நம்ம பார்த்துட்டோம். அளவு அதே அளவு தான் இருக்கும். நமக்கு 20 முழம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 20 முழம் அப்படிங்கும்போது கரெக்டாக நமக்கு தெரியும். இங்கிருந்து 5 முழம், அப்புறம் 10 முழம், 15, 20 20 முழம் அதனுடைய அளவு. அந்த 20 முழத்துக்கு அதனுடைய யூஸ் பண்ண கலர்ஸ் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். திரும்ப அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சகோதரி. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வசனம் 16. பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். ஆமாங்க. இப்ப நம்ம அளவு பார்த்துட்டோம், டிஸ்டன்ஸ் அதுக்கு எவ்வளவு இருக்கு, அதோட மெஷர்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ கலர்ஸ் பார்க்குறோம். கலர்ஸ்ல எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இங்க பொதுவாக பிரகாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கலர் 4 கலர் தான். ஒன்று ப்ளூ, ஸ்கார்லெட், பர்பிள், ஒயிட். ஒயிட் வந்து சுத்தியும் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஸ்கிரீன், அந்த கிளாத்து அது வந்து எப்படின்னா எல்லாமே வந்து சுத்தமான பஞ்சினால இந்த மெல்லிய பஞ்சை திரிச்சு அது மூலமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லினன் கிளாத் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அது வெள்ளை அப்படிங்கிறது சுற்றியும் இருக்கக்கூடிய பகுதி. இப்போ நம்ம மெயின் அந்த கேட் என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீனு அந்த 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 கிளாத் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது சுத்து எப்படி இருக்கு, பிரகாரத்துடைய சுத்து அப்படின்னா அது துணினாலேயே உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ கேட்டும் துணினால பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க தேவன் வந்து கட்டளை கொடுத்துருக்காங்க. தேவன் கொடுத்த கட்டளையில இந்த 3 கலரை பயன்படுத்தி தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ 3 கலரை பயன்படுத்தும் போது அங்க என்ன டிசைன் போடணும், அங்க வந்து ஏதாவது ஷேப்ஸ் கொடுக்கணுமா அப்படிலாம் சொல்லலை. இப்ப இந்த 3 நூலையும் பயன்படுத்தி அங்க வந்து கேட்டு அதாவது கேட்டுக்கு அதாவது அந்த வாசல் திரைய செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப அவங்க என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா இந்த நூலை பயன்படுத்திருக்காங்க. ப்ளூ, சிவப்பு, ரத்தாம்பரம். ஏன் இந்த ப்ளூ அப்புறம் சிவப்பு அப்புறம் ரத்தாம்பரம்? ஸ்கார்லெட் அப்படின்னா இப்ப சிவப்பு நூல் அப்படின்னா ரெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏங்க ஸ்கார்லெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கார்லெட்டுக்கும் ரெட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சிவப்புக்கும் அதாவது இது வந்து கருஞ்சிவப் அப்படின்னு சொல்லலாம். கருஞ்சிவப் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த கருஞ்சிவப்பு அப்படின்னா அதுல அர்த்தம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி வெள்ளை அப்படின்னா வெள்ளைங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம் இருக்கு. பாருங்க, இப்போ வெள்ளை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இருந்தாலும் திரும்ப ஒரு முறை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். வெள்ளை எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கும்போது அது ஒரு ஒளியினுடைய கலராக நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒளியினுடைய முழுமை. சரிங்களா? நெருப்பு சின்ன ஸ்பார்க்கா இருக்கும்போது அது வேற கலர் இருக்கும். ஆனா ஃபுல் ஒயிட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம், பியூர் ஒயிட். அது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கும்போது அது ஒரு பாவம் இல்லாத நிலையை அடையாளப்படுத்துது. அது மாத்திரமல்ல, ஒரு தூய்மை, ஒரு பியூரிட்டியை அடையாளப்படுத்துது. அது மாத்திரமல்ல, ஒரு ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றத அடையாளப்படுத்துது. அப்போ பரிசுத்தம், வெள்ளை, பரிசுத்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தூய்மை அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சு கொள்ளலாம்.
அப்போ ஒயிட் எதை அடையாளப்படுத்துது? ஒரு 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 பியூரிட்டிய, ஒரு ஒயிட் அடையாளப்படுத்துது ஒரு பரிசுத்தத்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது ப்ளூ. ப்ளூ அது இளநீலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ப்ளூ அப்படின்னா இந்த ப்ளூ கலரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருக்கு ஆவிக்குரிய. பொதுவாக ப்ளூ கலர் எங்க இருக்கு? நம்ம பொதுவாக கலர்ஸ்னா என்ன அப்படிங்கும்போது அதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு வேணும். கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய சிருஷ்டிப்புல இருந்து நம்முடைய கண் பார்க்கக்கூடிய சில இடங்கள்ல ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து நம்முடைய பிரெயின் ஸ்டோரேஜ் பண்ணிக்கு. பொதுவா கலர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஒரு கலர் நம்ம பார்க்குறோம், அந்த கலர் எங்கேயாவது பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். அது எங்க பார்ப்போம்? தேவனுடைய படைப்புகள். ஒரு ஒரு ட்ரீ பார்க்குறோம், ட்ரீல ஒரு அதனுடைய லீஃப், அது இலை பார்க்குறோம், அந்த இலை நல்லா கிரீனா இருக்கு அப்படின்னா நல்லா பச்சை பசுமையா இருக்கு. இப்போ அந்த அந்த அதை நம்ம பார்த்துட்டோம், மைண்டு ஸ்டோர் பண்ணிடுச்சு. நம்ம கண் கண் பார்த்தத மைண்டு பிரெயின் ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ அதே கலர் நம்ம வேற எங்காவது பார்க்குறோம், ஓகேங்களா? ட்ரீ மரத்துல இல்லாம வேற எங்காவது பார்க்குறோம். இப்போ ஃபுட்டு சாப்பாட்டுல பார்க்குறோம், நல்லா கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு. அப்போ கிரீன் கலர்னா நான் ஏற்கனவே நான் அது மரத்துல பார்த்தேன், இப்போ அது ஃபுட்டுல பார்க்குறேன், சாப்பாட்டுல பார்க்குறேன். அப்போ இன்னொரு இடத்துல பார்ப்போம், இது கிரீன். அப்போ நம்மளுடைய காட்சியை தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிஸ்டிப்பில் நமக்கு வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்த்ததுடைய ஒரு பார்த்தோம், ஏற்கனவே பார்த்து மைண்ட் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கு. அதே கலர் வேற இடத்துல பார்க்கும்போது இது அதுக்கும் இதுக்கும் ஒத்து போகுதுங்கிறத நம்முடைய பிரெயின் அங்கே எடுத்து காட்டுது, மேட்ச் பண்ணி காட்டுது. அது கலர்ஸ் பற்றின ஒரு ஸ்டடீஸில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் கூட இது ஒரு சுருக்கம் தான், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஒரு தேவன சித்தம் தான் அது ஒரு தனி ஜென்ரல் சப்ஜெக்ட் மாதிரி கூட நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம தமிழ்ல ஒரு பழக்கம் இருக்கு, சாம்பல் கலர் அடிப்போம். நல்லா கவனிங்க, சாம்பல் கலர் அடிப்போம். சாம்பல் கலர் அப்படின்னு சொல்றோம். சாம்பல் என்ன கலரு? சாம்பல் கலர் சொல்லுவோம். சாம்பல் என்ன கலர்னா தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், ஒரு அடுப்புல வந்து விறகு எரிஞ்சு முடிஞ்சு அந்த நெருப்பு அந்த தணல் அமைஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பவுடர் தான் எடுத்து பார்த்தா அதுக்கு பேரு சாம்பல். சாம்பல் ஒரு கலர்ல இருக்கு. அந்த கலரை வேற எங்கேயாவது நம்ம பார்க்கும்போது, ட்ரெஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேப்பர் எங்கேயாவது பார்க்கும் பொழுது இது சாம்பல் கலர் அப்படின்னு பார்க்கணும். அப்ப பொருள் அது சாம்பல் இல்லை, ஓகேங்களா? நான் சாம்பல் எங்க இருக்கும்? அது அடுப்புல இருக்கும். நான் அடுப்புல பார்த்தேன் சாம்பலை, ஆனா அதே இது இன்னொரு அடுப்புல தான் பார்க்கணும்னு இல்லை, அது வேற எங்கேயாவது பார்க்கும்போது ஆனா அது அடுப்பு இல்லை. இப்ப இந்த இது வந்து ஒரு பொருள் நான் பார்க்கிறேன், இந்த பொருள் இது சாம்பல் கலர். இது சாம்பல் கலர்ல நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள், இது சாம்பல் கலர் அப்படின்னு பார்க்கிறேன். இது இது அடுப்பா, இது சாம்பலா அப்படின்னு இல்லை. ஆனா நமக்கு என்ன சொல்றோம்? அந்த கலர் பார்க்கணும். அதே மாதிரிதான் தேவன் இங்க இவங்களுக்கு அந்த முதல் முறையாக அந்த கலர் விஷயத்த இவங்களுக்கு பயிற்றுவிக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்துல இது எப்படியாக அவங்க புரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் ஒரு ஞான அர்த்தத்துக்கு போகும்போது அதை இப்படி எடுக்கணும். ஒயிட் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த வெள்ளை அப்படின்னா அது ஒரு பரிசுத்தம் அப்படின்னா எந்த கரை திரை எதுவுமே இல்லை, பியூரா இருக்கு. ஒரு சின்ன ஒரு டாட் வச்சோம்னா பளிச்சுன்னு தெரியும், அப்படியேப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரைட். அப்போ இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒருவேளை இருட்டுல, நல்ல இருட்டுல கூட நீங்க ஆசரிப்பு கூட பார்க்கும்போது சுத்தியும் ஒயிட்ல இருக்குமா, பளிச்சுன்னு இருக்கும். இருட்டுல கூட அந்த ஒயிட். அப்போ இருளுள்ள இடத்துல ஒரு விளக்கு வெளிச்சம் எப்படி பிரகாசிக்குதோ அது போல என்ன பண்ணும்னா இந்த வெள்ளை பிரகாசிக்கும். புரிஞ்சிச்சு இல்லைங்களா? அப்போ இதுதான் ஒளியினுடைய கலர். அதாவது இது வந்து லைட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சின்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க, சின்லெஸ்னஸ் அப்படின்றாங்க. சிம்பாலிசம் சிம்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு இது ஒரு பரிசுத்தமான கலர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ப்ளூ அப்படிங்கும்போது ப்ளூ எங்க கிடைக்கும் அப்படின்னா ஸ்கைல. அதாவது ஸ்கை அப்படின்னு சொல்றது வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா நம்முடைய அந்த ஆகாய மண்டலம் தமிழ்ல பார்க்குறோம், ஆகாய விரிவு. அந்த ஆகாய விரிவுல வானத்துல சூரியன் சன் அங்க இருக்கும்போது அது இருக்கும் ப்ளூ கலர்ல. அப்போ நீல நிறம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வானத்துல சூரியன் இருந்தா, சூரியன் உதிச்சா அங்க நமக்கு கிடைக்கும் ப்ளூ. ஓகேங்களா? அதே சூரியன் அங்க இல்லை அப்படின்னா அது வானம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும்.
அதுக்கு பேர் நம்ம இருட்டுன்னு சொல்றோம். கருப்பு கருப்பு, அவ்வளவுதான். ஓகேங்களா? பாருங்க, சூரியன் இருக்கும்போது வானத்தினுடைய நிறம் ப்ளூ, நீல நிறம். அப்படின்னா இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த நீலம் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய பரிசுத்தவான்கள் தம்முடைய, அதாவது ப்ளூ அப்படிங்கிறது ஒரு விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கு. விசுவாசம்னா என்ன விசுவாசம் அப்படிங்கும்போது, அங்க ஒரு நீதியின் சூரியன் நம்முடைய இருதயத்துல உதிக்கும் பொழுது, அங்க ப்ளூ. அப்போ நம்ம பார்க்கிறோம், இந்த ஆகாய மண்டலம் இதெல்லாமே வந்து ஒரு ஆவிக்குரிய அரசாட்சி, ஆவிக்குரிய இடம், ஆவிக்குரிய ஆளுகை நடக்கக்கூடிய பகுதி, அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். இந்த பிளேசஸ் வந்து நம்ம அப்படித்தான் நம்ம ஆரம்பிக்கிறதே, நம்ம வந்து ஆவிக்கிறத பார்க்கும்போது. அப்போ விசுவாசம் அங்க இருக்கும்போது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சத்தியம் அங்க பிரகாசிக்கும் பொழுது அங்க ப்ளூ கிடைக்குது. அப்ப அதுல என்ன நடக்குது? ஒரு விசுவாசம் நமக்கு வருது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துடைய சத்தியம் நம்ம இடத்துல வந்து சேரும் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்குள்ள ஒரு விசுவாசம் கிடைக்குதுன்னு பார்க்கிறோம். அப்ப ப்ளூ ஒரு விசுவாசத்திற்கு அடையாளமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அது வந்து ஒரு ஹெவன்லி கலர் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூ ஒரு ஹெவன்லி கலர் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, நம்ம வந்து ஒயிட்டு அது பரிசுத்தம், அடுத்தது ப்ளூ அது வந்து விசுவாசம் அப்படின்னு அடையாளம் பார்க்கணும். அடுத்தது சிவப்பு, சிவப்பு அது ஸ்கார்லெட் அப்படின்னு சொன்னாங்க. சிவப்பை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வெறுமனே ரெட் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை. இது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆஹ், ரத்தம் எப்படி சொல்றாங்க, இந்த சிவப்பு எப்படி அடையாளப்படுத்தி சொல்றாங்கன்னா, ஒரு ஆடோ மாடோ அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆசாரியன் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக ஒரு பலி கொடுக்குறாங்க. அந்த பலியினுடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு போயிட்டு அந்த கிருபாசனத்தை தெளிக்கிறாங்க. அப்படி தெளிக்கப்பட்ட ரத்தத்தினுடைய கலர் தான் ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்றாங்க, சிவப்புங்கிறாங்க. அப்போ ரத்தமே கலர் மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இறந்த ஒருத்தருடைய உடம்புல, அதாவது ரத்தம் வெளியே, இப்போ ஒரு ஒரு கை அறுக்கப்பட்டுருச்சு, பிளட் வெளியே வருது. எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு ரெட் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் போக போக அதனுடைய கலர் மாறும். கலர் மாறுமா? ஏன் கலர் மாறுது? அந்த ரத்தத்துல பிளட்ல வந்து அஹ், காற்று படும்போது அதனுடைய கலர் மாறுது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அந்த ரத்தத்துடைய கலர் தான் ஸ்கார்லெட்டுங்கிறாங்க. இப்போ ஒரு ஆடோ மாடோ ரத்தம் வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போயிட்டு தெளிக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கணும் அங்கன்னா, அது அந்த கலர்ல இருக்கணும். அந்த கலர் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, அது அது வந்து இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலிக்கு அடையாளமா இருக்கு. ஈடுபலி அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அதாவது கிறிஸ்துனுடைய சரீரத்துல இருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் வெளியேறின ரத்தம். அந்த ரத்தம் எப்படி இருக்கும்? லிக்யூடா வெளியே போயிட்டே இருக்கும். அது உறைஞ்சு நிற்கும் போது அதனுடைய கலர் வேற மாறி இருக்கும். ரத்தம் உறைஞ்சிச்சுன்னா அதனோட கலர் மாறி இருக்கும், அது வேற. அது அவருடைய கலரே மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிவப்பு அப்படியே கருப்பா மாறிடும். இப்ப நமக்கு இங்க ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த காயம் ஏற்படும் போது பிளட் வந்து சிவப்பா வந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக அடுத்த நாள்லாம் பார்க்குறோம், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த காயத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, கருப்பு கலர்ல ரொம்ப அப்படியே காஞ்சு போய் ஃபுல்லா ட்ரை ஆகி அப்படி இருக்கும். எப்படி சிகப்பா வந்த ரத்தம் இங்க கருப்பா இருக்கு அப்படின்னா, ரத்தம் தான், அது வேற வேற இடங்கள்ல மாறும் பொழுது அது மாறும். ஆனா இப்ப இங்க இந்த சிவப்பு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திலிருந்து வந்த ரத்தம் அவர் கொடுத்த ஈடுபலி அப்படின்னா, அந்த ரத்தம் முழுக்க வெளியேறி அவர் மறிக்கும் வரைக்கும் வெளியேறின ரத்தத்தின் நிறம். மறிக்கும் வரை அப்படின்னா ரத்தம் முழுக்க வெளியேறதுனாலதான் அவருக்கு மறிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது கூட ஒரு 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 வகையான, அவர் சரீரத்துல எல்லா ரத்தமும் வெளியேறிருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, ஒரு தியாகத்திற்கு அடையாளமாக, ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு அடையாளமா இருக்கு. அப்போ ரத்தம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் அன்டு டெத், மறிக்கிற வரைக்கும் வெளியேறக்கூடிய ரத்தம், அதனுடைய நிறம். அதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப சாக்ரிஃபைஸ் அன்டு டெத் அப்படின்னா, இதுல மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் என்ன இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலிய இதுக்கு அடையாளமா சொல்றோம். அதுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் ரேன்சம் சாக்ரிஃபைஸ் தான் அது. அவர் அவர் வந்து அந்த 3.5 வருஷம்
எப்போ உடன்படிக்கை செய்தாரோ அப்ப இருந்து அவருடைய தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப அவர் ஜீவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வெறுமனே மரணம் மட்டும் இல்லை, சாகும் பொழுது அல்ல. அவர் எப்போ மறிச்சார் அப்படின்னா சிலுவையில அறையப்பட்டு ஏறக்குறைய காலையில நம்முடைய நேரப்படி, இந்திய நேரப்படி 9 மணிக்கு சிலுவையில் அறையப்படுது. அதே இந்திய நேரப்படி மாலை 3 மணிக்கு. ஏன் நான் அது மாலைன்னு சொல்றேன்னா அது பிற்பகல் 3 PM, சரிங்களா? 3 o'clock தான் டெத் ஆகுறாரு. அப்போ 3 o'clock டெத் ஆகுறாருன்னா அவ்வளவு நேரம் என்ன இருக்கு சரீரத்துல இருந்து அவ்வளவு எங்க ஆரம்பிச்சு ரத்தம் சிந்துறது எங்க ஆரம்பிச்சார் அப்படின்னா சிலுவையில வந்துதானா? இல்ல, அவர் விசாரிக்கும் பொழுது அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கிருந்து நம்முடைய ஆண்டவர் ரத்தம் சிந்த ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்படி ரத்தம் சிந்த ஆரம்பிக்கணும், அப்படி அவருடைய சாக்ரிஃபைஸ் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, அங்கிருந்து தானா அப்படின்னா இல்ல. எங்கிருந்து அவர் எப்போ பலியின் ஜீவியம் கொடுக்க ஆரம்பிச்சாரோ, அவருடைய தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு முன் வந்தாரோ அப்ப இருந்து. அப்போ இது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது சாக்ரிஃபைஸ் அன்டு டெத் அப்படின்னு ஆங்கிலத்துல வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கவனிக்க மறந்துடாதீங்க, சரிங்களா? அன்பான சகோதரர்களே, அப்போ சிகப்பு எதுக்கு அடையாளப்படுத்துது அப்படின்னா ரேன்சம் சாக்ரிஃபைஸ்க்கு அடையாளப்படுத்துது. சரி, அடுத்தது பர்பிள் அப்படிங்கிறது இது தமிழ்ல ரத்தாம்பரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரத்தாம்பரம் இது ஒரு மிக்சடு கலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிக்சடு கலர்னா இது மிக்சடு கலர்ல இருக்கு. இது இது ஒரு ஒரு அருமையான இதுல சகோதரோட ஒரு அருமையான ஒரு காரியம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சகோதரி நீங்க இதை வாசிக்க முடிஞ்சா கூட நீங்க வாசிக்கலாம். வாசிங்க. As we have suggested, blue is a symbol for faithfulness. Scarlet is a symbol for death and sacrifice. Being the color of blood, and purple, the royal color, bespeak exaltation. When we to represent this is in geometrical figure, we would use a triangle as follows. The blue and the red being in the base of the triangle might suggest the earthly conditions in which faithfulness unto death or the requisites during this gospel age for those who would attain the exaltation to the royalty of kingdom. Since the blending of the blue and scarlet produces purple, it was a appropriate that the covering cloth for the altar of burnt offering was purple, to testify to this fact that Jesus had been faithful unto death, and that for the God had highly exalted him to the royalty of kingdom. தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இதனுடைய நான் ஒரு சுருக்கத்தை நான் உங்களுக்கு 2 வரியில் சொல்லிடுறேன். இந்த பர்பிள் அப்படிங்கக்கூடிய இந்த ரத்தாம்பரம் எதை அடையாளப்படுத்துது? ஒரு ராஜரீகத்தை அடையாளப்படுத்துது. ராஜரீகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது ராஜ வம்சத்திற்கு உரித்தான ஒரு நிறமாக கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய சால்வையின் தொங்கல் சால்வை இதெல்லாமே ராஜரீகத்தை ஒரு ஒரு ராயல்ட்டியை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்றது. அது ஆதி காலம் முதல் கொண்டு அப்படித்தான் இருக்கு. ஒரு ராஜா தன்னுடைய அந்த ராஜ வஸ்திரமே எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா இப்படியாகத்தான் இருக்கும். அந்த ராஜ வஸ்திரத்தை தன்னுடைய மகன் ராஜாவாகிறன்னா அது அப்படியே அங்கே டிரான்ஸ்பர் ஆகும். இதுதான் பார்க்குறோம். இது ஒரு 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 கிங்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கலரு. அது அவங்க கிங்னா எல்லா நேரத்திலும் இல்லை, இது அவங்க கிங்டம் ராஜ்யத்துல பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ராஜ்யத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய கலர் அப்படின்னு சொல்லி. அப்ப இது ஒரு ராஜரீக கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கலர் இது ஒரு மிக்ஸ்டு கலர். 2 கலரை மிக்ஸ் பண்ணா ஒரு கலர் வரும். இப்போ இங்க கூட பெயிண்டர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கலர் எடுக்கணும் அப்படின்னா 2 கலர் மிக்ஸ் பண்ணா ஒரு கலர் வரும். இப்போ சிகப்புன்னு நம்ம பார்க்குறோம், சிகப்பு வேற ஒரு மஞ்சள் அப்படின்னு ஒன்னா எடுத்து மிக்ஸ் பண்ணா அது ஒரு கலர் வரும். அப்போ கலர் மிக்சிங் எல்லாம் நமக்கு அது ஒரு காம்பினேஷன், கலர் காம்பினேஷன். அந்த மாதிரி ப்ளூவும் ஸ்கார்லட்டும் நீங்க கலக்கும் போது என்ன கிடைக்குதுன்னா பர்பிள் அப்படிங்கிற கலர் தான். உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அதாவது நீல நிறத்தையும் இங்க
கருஞ்சிவப்பு அப்படிங்கிற கலரில் இருந்து பார்க்கும்போது பர்பிள் அப்படிங்கிற ஒரு கலர் கிடைக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 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 இந்த ஃபிகர் நீங்க கவனிங்க, இந்த ஃபிகர் கவனிங்க. ப்ளூ ஸ்கார்லெட் கிடைக்குது, பர்பிள். ஏன் இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா, நீங்க பார்க்கலாம். ப்ளூ பார்த்தோம், விசுவாசம். உங்களுடைய விசுவாசத்தை நல்லா கவனிங்க. உங்களுடைய விசுவாசத்தை தங்களுக்குள்ளாக உறுதியாக அதை பற்றி கொண்டு நம்முடைய ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைய, ஒரு சாக்ரிஃபைஸ்ஃபுல் வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு சாக்ரிஃபைஸ் லைஃப் வாழ்ந்தோம் அப்படின்னா, ஒரு நம்முடைய பலியின் ஜீவியத்தை ரொம்ப கரெக்டா நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கும் பர்பிள் அப்படிங்கிற ராஜரீகம். கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்கும். நல்லா கவனிக்கணும். நாம விசுவாசத்தை, நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அந்த விசுவாசத்தோடு கூட அப்படியே நிற்காம விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகளை செய்யும் பொழுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் அப்படின்னு நமக்கு வசனம் சொல்லுது இல்லைங்களா? அப்போ பெற்றுக்கொண்ட விசுவாசத்திற்கு ஏற்ப நாம் அங்க கிரியையில நம்ம நடப்பிக்கும் பொழுது, அந்த கிரியை என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, விசுவாசத்துக்கு ஏற்றதாக நம்ம வாழ்ந்து காட்டுறது. அதை செய்யும் போது நம்ம கிடைக்கும் ராஜரீகம். நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன். இப்ப நம்ம ஒரு பாடம் கேட்கிறோம். பேசிக் கிளாஸ்ல நம்ம வந்து 53 பாடம் கேட்டிருப்போம். அதை தொடர்ந்து அநேக பாடங்கள் கேட்போம். அப்படி கேட்ட ஒவ்வொரு பாடத்தையும் நம்முடைய இருதயத்துல வைத்து அதை நம்ம வாழ்க்கையை அப்பியாசப்படுத்துறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம அடிப்படை சத்தியம் படிக்கும் பொழுது நரகம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்தோம். அது நரகம்ங்கிறது ஒரு கள்ள போதனை, இப்படி பைபிள்ல சொல்லப்படல. பாவத்தின் சம்பளம் மரணம் தான் சொல்லப்பட்டிருக்கு, தவிர நரகம் சொல்லப்படல. அப்ப நமக்கு இவ்வளவு காலமாக இந்த கிறிஸ்துவ மண்டலம் நமக்கு தவறான விஷயத்தை போதிச்சிருக்கிறாங்க. அப்ப நரகங்கிற ஒரு விஷயம் இல்ல. சரிங்களா? தேவன் அன்பானவர், இரக்கமானவர். ஆனா நம்ம என்ன செய்யணும்? இதை விசுவாசிக்கணும் அப்படின்லாம் படிக்கணும். அதே மாதிரி இது அந்தி கிறிஸ்து அமைப்பு, எது இந்த கிறிஸ்துவ மண்டலம் முழுக்க இது அந்தி கிறிஸ்து அமைப்பு அப்படின்னு ஒரு பாடத்துல 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து படிச்சிட்டோம். வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காமிச்சாச்சு. அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு நமக்கு சொல்ல கொடுத்தாச்சு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, தவறான போதனை சொல்லி கொடுத்துருக்கு. சத்தியம் என்ன சொல்லுது? அந்தி கிறிஸ்து அமைப்பு இதுக்கு பேர் பாபிலோனு, இது ஒரு வேசி. இந்த பாபிலோன் அப்படிங்கிற அந்த குழப்பத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடணும். ஏன்? நம்ம அப்பதான் பரிசுத்தமாக முடியும். இதை படிச்சுட்டோம் இல்லையா? இதுக்கு பேர் விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசத்தோடு இல்லாம அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்பியாசப்படுத்தும் போது, அந்த வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கும் பொழுது நாம அடையிறோம் ராஜரீகத்தை. புரிஞ்சு இல்லைங்களா? அப்போ இது ஒரு மிக்சடு கலருக்கு அர்த்தம் இப்படிதான். இப்போ இதை ஏன் இந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் முழுக்க நமக்கு எங்கதான் கிடைக்குது அப்படின்னா, இங்கதான் கிடைக்குது. இது ஏன் 3 இடத்துலயும் இருக்கு? நம்ம ஏற்கனவே சொல்றது போல இந்த இதே கலரு ஸ்கிரீனு, இதே மெட்டீரியல், இதே கலரு 3 இடத்துலயும் இருக்கு. 3 டோர் இருக்கு, 3 டோர்லயும் இருக்கு. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமாங்க. இப்ப பாருங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. இப்ப இந்த நீங்க ஆசிரியப்பு கூட எல்லாரும் ஸ்கிரீன் பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல நம்ம பாக்குறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இங்க நானே வழி, இங்க இருக்கு வழி, இதான் முதல்ல, இதான் டோர். அதே மாதிரி நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ 3 டோர் இருக்கு. 3 டோர் தான் அங்க. பாருங்க, இது வந்து பிரகாரத்தினுடைய வாசல், இது மகா பரிசுத்தத்தினுடைய வாசல், இது மகா பரிசுத்தனுடைய வாசல். இப்ப இந்த திரை 3 திரையை கடந்து 3ஆவது திரை போகும்போது இதுதான், இங்கதான் நமக்கு மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மகிமையான நிலைமை. பாருங்க, இது நீதிமான நிலைமை, இது பரிசுத்தவான் நிலைமை, இது மகிமையை அடைந்த நிலைமை. சரிங்களா? இப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே,
அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அங்க 3 இடத்துலயும் இருக்கிறார். இந்த 3 அப்போ மரணம் வரைக்கும் மாறாதது இதுதான். நம்ம கற்றுக்கொண்ட விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறது மரண பரிந்தும் மாறாது. அதான் சொல்றாங்க, இது நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நம்முடைய ஆண்டவர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அது மட்டும் மாறவே மாறாது சாகர வரைக்கும். இப்ப இதே பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தூண் இங்க பரிசுல இருக்கிற தூணுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க வெண்கலம் பயன்படுத்தப்பட்டிருக்கும், இங்க கோல்டு பயன்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ உள்ள உள்ள போகும்போது ஆசிரியர் கூடாது போகும்போது அங்க கோல்டு ஆயிடுது, இங்க வெளியே இருக்கும்போது வெண்கலம் தான் இருக்கு. இது நீதிவான் நிலைமை, இது பரிசுத்தவான் நிலைமை, இது மகிமையடைஞ்ச நிலைமை. சரிங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் சொல்றாங்க, இது பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம ஏற்கனவே சொன்னது போல அறிமுகம் அப்படி சொல்லிட்டோம். ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாமே நம்முடைய ஆண்டவர். இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்து. நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பாருங்க, பலிபீடமா இயேசு கிறிஸ்து, தண்ணி தொட்டியா இயேசு கிறிஸ்து, தண்ணி தொட்டிக்கு தண்ணி இயேசு கிறிஸ்து. அப்ப உள்ள போனா அப்போ இயேசு கிறிஸ்து, குத்து விளக்கு இயேசு கிறிஸ்து, குத்து விளக்குல இருக்கிற எண்ணெய் இயேசு கிறிஸ்து, வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. அப்படியாக நீங்க எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இருக்காங்க. பல பரிணாமங்கள்ல உள்ள இருக்கிறாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த சத்தியம்தான் நம்மளை முதல்ல உள்ள கொண்டு போகுது. அது வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப நீங்க வாங்க எனக்குள்ள அப்படி சொல்லி பாருங்க. அன்பான் சகோதரர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்முடைய சகோதரர், மூத்த சகோதரர் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இதை அங்க பொருத்தி காமிச்சு நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆசரிப்பு கூடாரம் இருந்த காலப்பகுதி தேவனுடைய திட்டத்துல யூதேகத்துல தான் பயன்படுத்துது. ஏன்னா அதை யூதர்கள் பயன்படுத்தினாங்க. ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரேல் ஜனங்கள் பயன்படுத்தினது. இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த காலப்பகுதியில தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வாசம் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூடாரம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய யுகம் தான் இந்த யூத யுகம் பார்க்கிறோம். அந்த யூதகத்துல அழகா எப்படி பொருத்தி காட்டுறாருன்னா பாருங்க, இங்க பாருங்க, இங்க இருக்கு பிரகாரம், இத பிரகாரத்தினுடைய சரிங்களா, நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இது சுத்தியும் இருக்கக்கூடிய பிரகாரம், இந்த பிரகாரத்துக்குள்ள இருக்கு ஆசரிப்பு கூடாரம். அப்போ ஒரு கேட்டு இங்க வரணும். எங்க இருந்து? ஆர் அப்படிங்கிற மரண நிலைமையிலிருந்து எங்க வர்றாங்க அப்படின்னா எண்ணுக்கு வர்றாங்க. நம்ம ஏற்கனவே இந்த பாடத்துல பார்த்தோம். நீங்க நல்லா பாருங்க, ஆர் மரண நிலைமையை அடையாளப்படுத்தும், எண் நீதிமான் நிலைமையை அடையாளப்படுத்தும். அப்போ ஆர்ல இருந்து என்ன பண்றோம்? எங்க வர்றோம்? என் லைனுக்கு வர்றோம். என் லைனுக்கு எப்போ வந்தோம் அப்படின்னா நம்ம ஈடுபலி அப்படிங்கிற சத்தியத்தை விசுவாசிக்கும் பொழுதே நம்ம நீதிமான் என்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அத பிரகாரத்துக்கு வந்துட்டோம். பிரகாரத்துல வந்துட்டோம் அப்படின்னா எண். இப்ப நம்ம எப்போ ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்போ பரிசுத்தத்துக்கு வந்துட்டோம். அப்படின்னா எம் லைனுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ஆர்ல இருந்தோம் எண்ணுக்கு வந்தோம் பேசிக் கிளாஸ் கேட்கும்போது. இப்போ எம்முக்கு வந்துட்டோம். அடுத்து நம்ம எங்க போகணும்? எல்லுக்கு போகணும். எல் போகணும்னா எங்க எல் போனதான் அங்க மகிமையை அடைய முடியும், சபையாக முடியும். அத கே. அப்போ இப்ப நம்ம எது வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னா இப்போ எம் லைன் வரைக்கும் வந்துட்டோம். இங்க பரிசுத்தத்துக்குள்ள இப்ப இருக்கிறோம். ஒருவேளை நம்மள அநேகர் நம்மோட பேசிக் கிளாஸ் கேட்டவங்க, சப்ஜெக்ட் கேட்டவங்க, இது கடினமான உபதேசம் திரும்பி போயிட்டாங்க. பிரகாரத்தோட திரும்ப மரண நிலைமைக்கே போயிட்டாங்க. அப்ப இங்கிருந்து நம்ம இங்க வர்றதுக்கு ஏதாவது செஞ்சோமா? இந்த சத்தியம் கேட்கறதுக்கு வந்தோம், நம்ம ஏதாவது மெனக்கெட்டோமா அப்படின்னா தேவனுடைய கிருபை நம்மளை இழுத்துச்சு. அதான் ஒருவன் என்னை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் அப்படி ஆண்டவர் இயேசு சொன்னாங்க. அப்போ அவர் யார் என்ன? இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறாங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை. நாம இங்கிருந்து அதான் ஒரு பிதா இழுத்து கொண்டாதான் இங்க வர முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். பாருங்க அன்பான சகோதரர்களே, இங்க ரொம்ப அருமையான பொருத்தம் நம்ம இங்க இருக்கு. பிரகாரம் இதைத்தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஒருவேளை நம்ம இன்னைக்கு பார்த்த பாடம் அதனுடைய கேட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிறோம், பிரகாரத்தினுடைய வாசல் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம அடுத்த ஒரு காரியத்தை ஒரு பிரகாரத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா பிரகாரத்துக்குள்ள இருக்கு 2 விஷயம். இன்னும் பிரகாரத்துக்குள்ள போனோன்னே என்றாகிறது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பலிபீடம், அப்புறம் தண்ணீர் தொட்டி. அடுத்த வாரம் மிக முக்கியமான பாடமாக அந்த பலிபீடத்தினுடைய காரியங்களை குறித்து அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆசீர்வதித்து வந்தார்கள். தேங்க்யூ பிரதர். ஸோ அந்த என்ட்ரியில் வர டோருக்கு நம்ம பார்த்தோம், அந்த திரை ஸ்க்ரீனுக்கு அதில் வர கலர்ஸு, அந்த பில்லர்ஸு, அது எல்லாமே
ஸோ அதோட ஆவிக்குரிய அர்த்தத்திலும் நமக்கு பிரதர் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக அனைவருக்கும் என்ன இருக்குது புரிஞ்சிச்சு நினைக்கிறோம். ஒருவேளை எதனா டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளாஸ் ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேசலாம். ஆனாலும் திருப்பி இங்கே எதனா கேள்வி இருந்தாலும் திருப்பி இது நமக்கு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணப்படும். அதில் நீங்கள் ரிப்பீட்டாக இங்கே ஒரு தடவை நம்ம செஷன் வந்து பார்க்கலாம். இந்த மென்மையில் சத்திய வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் ஏற்றிருக்கிறோம். தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவர் சார்ந்துவாங்க நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. எனவே நீங்கள் ஈத்தங்கள் படிக்க முடிய சகோதரர் ஆண்டோனி முடிவு ஜப்பத்தில் விளையாட முடிய சகோதரன் ஐயா ஜாக்கோப்னு அன்போடு நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 11-14. கிறிஸ்துவின் சரீரமாக வெற்றி கொள்ளும் எல்லோரும் சீக்கிரமாக மறுரூபமாகி மகிமைப்படுவார்கள். சரீரம் பூர்ணப்பட்டு பின்பு திரைக்கு அப்பால் சென்று விடுவார்கள். திரைக்கு இப்புறமாக அவர்கள் யாவரும் இருக்க மாட்டார்கள். வெளிச்சம் மறைந்து இருள் கவ்விருக்கும். உப்பின் சாரம் இழந்து போனால் எப்படியோ அப்படியே ஊழல்கள் மலிந்த மகா பெரிய உபதிரவம் வந்து சூழ்ந்து கொள்ளும். அம்மாதிரி உபதிரம் உலகம் உண்டானது முதல் இதுவரையிலும் நடவாத ஒன்று. மனிதர்கள் கேட்கவிட்டாலும் நாம் உப்பால் சாரம் ஏறினவர்களாய் நம்முடைய வெளிச்சம் பிரகாசமாய் இருக்கிறதாய் இருந்து அதை கண்டு மற்றவரும் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் மெய்யான நீதியிலும் சத்தியத்திலும் பொருட்களை கேடாமல் பாதுகாக்கின்ற உப்பின் தன்மையுடையவர்களாய் நாம் உறுதியான வழியிலே நிற்க வேண்டும். தரும்போது தாழ்மையான நிலையிலுள்ள சபையாரை கொண்டு தேவன் உலகிற்கு சத்தியத்தை போதிப்பது அவரது நோக்கமல்ல. ஆனால் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசோதனையின் காலம். கிறிஸ்துவின் சரீரமாக மகிமைப்படுத்த தகுதியுள்ளவர்களாக என்றும் தேவன் நம்மை பரிசோதித்தார். வெகு சீக்கிரமத்தில் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவுடனே கூட முழு உலகிற்கு ஒளிவீச இப்பொழுது நம்முடைய சிறு விளக்குகள் அணையாமல் பாதுகாக்க வேண்டும். 3737:1. தேங்க்யூ பிரதர். ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, தேவரீர் உம்முடைய மகா பெரிதான கிருபையினாலே இந்த மனுமக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அருமையான தெய்வீக திட்டத்திலே நீர் ஒவ்வொன்றும் ஒழுங்கும் கிரமமாக நடத்தி வருகிற அந்த மகா மேன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளை கூட நீர் ஆசீர்வாதமாக கொடுத்து இந்த நாளிலே இந்த ஒரு கடைசி வேளையிலே தகப்பனே நீர் உம்முடைய அருமையான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியமைக்காக கூட நமக்கு துதிகளும் ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவரீர் நீர் மறைத்து வைத்திருக்கிற உம்முடைய தெய்வீக சித்தம் முழுமையாக அதில் அடங்கி இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. அதில் உள்ள ஆழமான ஞானமான கருத்துக்களை நாங்கள் மென்மேலும் அறிந்து கொள்ள தேவரீர் நீர் உதவி வருகிறதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக இதை தொகுத்து வழங்கிய அந்த உங்களுடைய பிள்ளையை நீர்தாமே ஆசீர்வதித்து இன்னும் மேன்மேலும் அதிக ஆழமான காரியங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தாலும் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் தொட்டு ஆசீர்வதித்து இந்த கேட்ட காரியங்களை அப்படியே காதில் கேட்டு அப்படியே விட்டுவிடாமல் வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்தி தேவரீர் உம்முடைய நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த பரம ஈவை பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓட உதவி செய்தலமாய் கேட்கிறோம் தகப்பனே. இப்படியாக இந்த காரியங்களை நீர் மட்டுமாக வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறிய மன்றாட்டையும் இந்த நன்றிகளையும் எங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாக உம்முடைய பொற்பாதம் வைத்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே. ஆமீன். ஆமீன். தேங்க்யூ. ஸோ எதனா கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பிரதர், இன்னைக்கு படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. என்னென்ன ஒரு சிறிய டவுட் தான். இந்த 4 கலர் சொன்னா அந்த நூல்களை எப்படி அந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தாங்கன்ட்டு தான் கொஞ்சம் டவுட். வேற ஒன்றும் இல்லை பிரதர். பிரதர், இவங்க இந்த நூல் எப்படி தயாரிச்சிருப்பாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது சில ஸ்திரீகள் அதுக்கு ஒர்க் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு ரா மெட்டீரியல் எங்கே கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தெரியல.
ஒருவேளை வனாந்தரத்துல அவங்க ஏதாவது அவங்க அங்கிருந்து கலெக்ட் பண்ணிருக்கலாம். காட்டன் காட்டன் ஏதாவது பஞ்சு ஏதாவது கலெக்ட் பண்ணிருக்கலாம். அதை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணிருக்கலாம்னா பண்ணலாம். மேபி இது வந்து லினன் கிளாத் அப்படிங்கறனால லினன் கிளாத் வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்குன்னா மேக்ஸிமம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு வகையான செடியில இருந்து கிடைக்கும். இப்ப நமக்கு தெரியும் காட்டன் எங்கிறதுனா பருத்தி செடியில இருந்து வரும். அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜூட் காய். இல்ல அது ஜூட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு ஆஹ் வகை. அந்த மாதிரி ஆமாங்க. அப்போ அத ஒரு ஒரு செடி அந்த மாதிரியான காரியங்கள் கிடைச்சிருக்கும் வனாந்தரத்துல. அதுல இருந்து என்ன பண்ணிருக்கலாம் எடுத்துக்கலாம். கலர்ஸ் அதை எப்படி கலர் பண்ணாங்கிறதுக்கு 2-3 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் அது நம்ம ஆஹ் எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நான் சொல்லல. ஒரு சில வகையான ஒரு புழு வகை மாதிரி இருக்கு. அந்த புழுவை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து எடுத்து அந்த புழுவை அப்படி உயிரோட எடுத்து அந்த நூல் அப்படி ஆஹ் அப்படி டிப் பண்ணும்போது அந்த புழுவில் வரக்கூடிய ஒரு லிக்விடு பிளட் மாதிரி லிக்விடு அதை கலர் கொடுத்துருது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது எந்த அளவுக்குன்னு தெரியல. மேபி கலர்ஸ்லாம் வந்து அந்த காலத்துல எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. தேவனுடைய ஞானத்துல கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது சகோதரர் பிரதர் ஜேக்கப் பிரதர் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா நீங்க சொல்லுங்க. எப்படி ப்ளூ கிடைச்சிச்சு அப்படின்லாம் வந்து மெயினா ப்ளூ ரெட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டையும் வச்சு ஸ்கார்லெட் பண்ணியிருக்காங்க. அது சாரி mixing தான் பிரதர். அது பர்பிள் வந்து பண்ணிருக்காங்க. mixing தான், மிக்சிங்ல வர கலர் தான். அந்த பேசிக்கான கலர்ஸ் வச்சுட்டு மிக்சிங் பண்றது. சில பூக்கள் அதுல உள்ள அந்த இது கூட பயன்பட்டிருக்கு. செடியினுடைய இலைகள். அது கூட ப்ளூ கலர்க்கா? ஆமா, அந்த மாதிரி ஏதோ இலைகள் கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க. ப்ளூக்கு இல்ல, சாதாரணமா அந்த கலர் கொண்டு வரதுக்கு. ம் பொதுவா உங்களுக்கு ப்ளூ வந்து மேக்சிமம் வந்து எங்க கேட்கப்படும்? வனாந்தரம் அப்படின்னா டெசர்ட்ல வந்து உங்களுக்கு இந்த களிச்செடின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆஹ் கள்ளிப்பழம் அது வந்து ஆக்சுவலாக ப்ளூ தான். உங்களுக்கு இங்க் கை சட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க் மாதிரி ஆயிடும். இப்போ நம்மளாம் ஸ்கூல்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து படிக்கும்போது ஃபுல்லாக ப்ளூ இங்கு தான். அது. இங்க் ஆ. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ளூ கூட அங்கிருந்து கூட கிடைச்சிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஃப்ரம் அதை நேச்சுரல் ஆர்கானிக்காவே சில கலர்ஸ் ரெடி பண்ணிருக்கலாம் வித்தவுட் கெமிக்கல். அண்ட் பிரதர் அது ஆக்சுவலாக வந்து நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பைபிள் வசனமா கொடுக்கப்படல. இல்ல What ஆண்டம் actually கொடுத்திருக்காரு பிரதர், கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம். எங்கிறதுங்க? இருக்கு பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கு அதெல்லாம். இருக்கு. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர்.